கொள்ளுங் கில்லெனை யன்பரிற் கூய்பனி கள்ளம் வண்டும் அலாமலர்க் கொன்றையான் நள்ளுங் கிலுளும் மேலுளும் யாவுளம் எள்ளும் எண்ணெயும் போல்நின்ற எந்தையே. தேனும் வண்டும் ஒன்றையொன்று நீங்காது கொன்றை மலர்களால் தொடுக்கப்பட்டு மாலை யணிந்தவராய் நடுகீழ் மேல் என உள்ள அனைத்து பொருள்களிலும் எள்ளும் எந்த எள்ளில் நின்ற எண்ணெயும் போல பரவி விளங்குகின்ற என்னுடைய ஒப்பற்ற தந்தையே. உன்னை உணரும் வலிமையில்லாத அடியேனையும் உன்னுடைய அடியார்களையும் கூவியழைப்பது போன்று கூவியழைத்து என்னுடைய அடிமையாக்கிக் கொள்வாயாக. கூவியழைத்து கள்ளும் வண்டும் அரா தேனும் வண்டும் நீங்கா நள்ளும் நடுவாகவும் எந்தையே என் தந்தையே. எந்தை யானென் பிரான் மற்றும் யாவர்க்குஞ் தந்தை தாய்தம் பிரான் தனக்கஃதிலான் முக்தி என்னும் புகுந்தனன் யாவருஞ் சிறந்த யாளும் அறிவருஞ் செல்வனே. அனைவரும் உள்ளதாலும் அறிந்து கொள்வதற்கு அரியதாகிய செல்வம் படைத்தவன் எனக்கு தந்தை எனக்கு தாய் எனக்கு தலைவனானவன் மிகவும். மேலும் அவன் அனைவரும் தந்தையாகவும் அனைவருக்கும் தாயாகவும் விளங்குகின்ற தனக்கு அதனை இல்லாதவன். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இறைவன் என் உள்ளத்தில் குடியேறி விட்டான். எந்தை என் தந்தை யாய் என் தாய் பிரான் என் தலைவன். செல்வம் நல்குர வின்றிவிண்ணோர் புல்வரம் பின்றி யார்க்கும் அருள் பொருள் எல்லையில் கழல் கண்டு பிறர்தனம் கள்வ கைமனத் தேன்பட்ட கட்டமே. செல்வம் எனவும் புல்லும் எனவும் உயர்வு தாழ்வு என்னும் எல்லைகள் இல்லாத அனைவரும் அரிய பொருளாய் விளங்கும் பரம்பொருளின் மேலான தன்மை ஓர் எல்லையன்று இல்லாத திருவடிகளைக் கண்டபோது அவற்றை அடையாமல் விலகினேன். என் மனம் கள்ளென்பென்று கடினமான இருக்கும் பட்ட துயரம் என்றுணர்வே. நல்குரவின்றி வறுமையின்றி கழல் திருவடிகள் கட்டம் துயரம் கட்டறுத்தனை யாண்டு கண்ணார நீ ரிட்ட அன்பரோடி யாவர் காணவே. பட்டி மானடம் ஏற்றினை ஒற்றினை எட்டி நோடிரண்டும் அறியேனையே. அட்டமூர்த்தி தத்துவத்தை உமையோடு பாகனாக தத்துவத்தை அறியாத என்னுடைய பிறவி என்னும் அடிமை விலங்கை உடைத்தெறியேன். என்னை ஆண்டு கொள்ளவும் செய்தீர் உடல் முழுவதையும் காணும்படி என்னையும் ஒருவனாக்க உனது திருவேல மண்டபத்தில் ஏற்றுவீர். உன்னை கருணைதான் என்ன கற்று பிறவி என்னும் விளக்கு பட்டு மண்டபம் திருவோல மண்டபம் எட்டினோடிரண்டு அட்டமூர்த்ததவமும் உமையோனே பாகனாக தத்துவமே. திருச்சிற்றம்பலம்.